الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد صلى الله عليه وسلم بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه حزب الله ما بعد. فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. மதிப்புக்குரிய கனவான்களே, மதிப்புக்குரிய ஆலமாக்களே, கனவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, புனிதமான ஒரு மாசத்துல முதல் 10 இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த ரமலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்தாகி எங்களுக்கு ஒரு அமல் இபாதத் செய்யக்கூடிய சந்தர்ப்பமா தந்திருக்கிறார். தௌபாக்குரிய சந்தர்ப்பமா தந்திருக்கிறார். அய்துக்கும் மினன்னார், நரக விடுதலைக்குரிய சந்தர்ப்பமாக தந்திருக்கிறார். கனவான்களே, பொதுவாகவே ரமலான் என்று சொன்னா நாங்க எதிர்பார்க்கிறது, ரமலானுடைய கடைசியில நாங்க எல்லாம் தௌபா செய்வோம், நாங்க எல்லாம் பாவத்தில மீண்டு ஒரு மாற்றம் எங்கள்கிட்ட வரணும் என்று தான் நாங்க எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். ஹரம்ல கூட கடைசி 10 லைலத்துல் கத்ருடைய இரவுல, பெருநாளுடைய இரவுல எல்லாம் அந்த துஆக்கள்ல நாங்க பார்க்கிறோம், முழுக்க முழுக்க இஸ்திக்ஃபாரும் தௌபாவுமா இருக்கும். மேலானவர்களே, ஆனா ஒரு ஹகீகத் இருக்குது. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பாவ மன்னிப்பு எனக்குடைய சான்ஸ் இருக்குது. எங்களை நாங்க ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். எங்களை பாவத்திலிருந்து ஃபில்டர் பண்ணி சுத்தமாக பியூரிஃபையா எடுக்கிறதுக்கு தானே. இதுக்கு சில கண்டிஷன் போட்டிருக்கிறார். வெறும் வார்த்தைகள் மட்டும் மனுஷன் தௌபாவா மாறுவதே இல்லை. வந்தோமா, கைய நீட்டோமா, யா அல்லாஹ், முன் செய்த பாவம், பின் செய்த பாவம், கண்ணால் செய்த பாவம், அப்படி வேற வார்த்தையை மட்டும் கூட்டிட்டு போன சரி பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறது இல்லை. என்ற ஒரு மனுஷன் பாவம் ஒன்று செய்யற நேரம் அதுல ஒரு பெனிஃபிட் அடைகிறார். அது உடல் ரீதியாகவோ உணர்வு ரீதியாகவோ ஏதாவது ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்கும், அல்லது ஒரு வருமானம் இருக்கும், ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கிறதால தான் ஒரு மனுஷன் பாவம் செய்வான். சும்மா போற போக்குல யாரும் பாவம் செய்யறது கிடையாது. அதை நான் விளக்கப்படுத்த தேவையில்லை. ஒரு பிரயோஜனத்தை அடைஞ்சு நாங்க செஞ்ச பாவத்தை சும்மா யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பாவங்கள் நாங்க நிறைய யோசிச்சு பிளான் பண்ணி பாவம் செய்வோம். அதை கிளியர் பண்றதுக்கு வந்து இப்படி உட்கார்ந்து அதெல்லாம் கிளியர் ஆகும் வேண்டாம். சும்மா கொமனா யோசிச்சு பாருங்கள், இது சாத்தியமா? சாத்தியம் இல்லை. ஏகோபித்த அனைத்து இமாம்களுடைய ஒரு கருத்து தான், ஒரு மனுஷன் தௌபா செய்யறதாக இருந்தால் முதலாவது இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு நினைக்கணும். ரெண்டாவது, அடே பாவத்தை, இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டனேன்னு கவலைப்படணும். மூணாவது, யா அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னின்னு கேட்கணும். நாங்க எங்க வந்து நிக்கிறோம்? 27 மக்ரிப் தொழுகைக்கு பிறகும் டிக்டாக், ஃபேஸ்புக் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியா கையை உதறிட்டு வந்து யா அல்லாஹ் கண்ணால் செய்த பாவம். இது என்ன சின்ன புள்ள விளையாட்டுன்னு நினைக்கிறோம்? எங்களோட தொடர்புகள்ல நாவுசுபில்லா இளந்தாரி புள்ளை, எங்களுடைய எஃப்ஐஆர்ஸ்ல இருக்கிற புள்ளைகளோட நீங்க 27க்கு இன்னைக்கு தொலை வாரீங்களா? ஓ நான் வாரேன். என்ன கலர் உடுத்து வாரீங்க? டெடியோட வாரீங்களா, அங்கிளோட வாரீங்களா? கேட்டு வந்து இங்க வந்து யா அல்லாஹ் மனசால் செய்த பாவம். யார யார் ஏமாத்த யோசிப்பாங்க.
எனவே இஸ்லாம் என்றது மிச்சம் டீப்பான ஒரு மார்க்கம். இஸ்லாத்துடைய ஒவ்வொரு தாட்ஸ் என்ன செய்வது, ஒவ்வொரு சிந்தனைகளும் அலசி ஆராயப்பட்டாலும் அதுல எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாத மார்க்கம். தௌபா என்பது விளையாட்டு இல்ல. எனவே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோம்புடைய ஆரம்ப பகுதியிலேயே ஒரு மலக்கு வந்து சொல்வாராம், நான் தான் முனாதின், ஒரு அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மலக்கு வந்து செல்வாராம், யா பாகியல் கைர், நன்மையை செஞ்சு கொண்டிருக்கிறவங்களே அக்பில், உனக்கு வாங்க நன்மையை செய்யுங்க. யா பாகிய ஷர், கெட்டது செய்யறவங்களே நிப்பட்டிக்கோங்க சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு நாளும் ரமலான்ல அல்லாஹ் நரகத்திலிருந்து மனிதனை விடுதலை செய்கிறான். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் நரகத்துக்கு என்ற முடிவு செஞ்ச மக்கள் எத்தனையோ பேரை ரிலீஸ் பண்றாங்க. அப்ப நாங்க யோசிப்போம், நரகம் இன்னும் திறக்கவே இல்லை, நரகம் இன்னும் திறக்கவே இல்லை. அப்ப எப்படி நரகத்துக்கு முடிவு செஞ்சா, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு புள்ள தாயிட வயிற்றிலிருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாலேயே ஷகியுன் அம் சயீதுன், இவர் நல்லவனா கெட்டவனான்னு அல்லாஹ் எழுதி சீல் பண்ணி தான் வெளியே போட்டுறார். ஒவ்வொரு புள்ளையிலும் வெளியே வரக்கொள்ள சீல் பண்ணித்தான் வெளியே வர. ஷகியுன் அம் சயீதுன், நாங்க சொல்ல நெகட்டிவா பாசிட்டிவான்னு கேட்கிற மாதிரி தான். எங்கள் யாருக்கும் தெரியாது எங்கட கடைசி முடிவு நெகட்டிவா பாசிட்டிவா. அல்லாஹ் சொல்றான், பட் யூ ஹேவ் அ சான்ஸ். ரமலான்ல ஒவ்வொரு நாளும் தௌபா செய்யுங்க, சதகா செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, சான்ஸ் எடுத்துக்கோங்க. நாங்க எவ்வளவு சின்ன புள்ள விளையாடுறோம் தெரியுமா? ஒரு ட்ரெயின் 30 தட்டுகள் இருக்கிற ஒரு ட்ரெயின், 30 பொட்டி, முன்னுக்கு 27 பொட்டியும் ஃப்ரீயா போகுது, ஆள் இல்லாம போகுது. கடைசி 3 பொட்டியில தான் எல்லாரும் வந்து ஏறுறோம். 27, 28 போய் யாரெல்லாம் இந்த பாவத்தை பண்ணியா, 27 நாள் டோட்டலி வேஸ்ட். நஷ்டமா இல்ல? முதலாவது நாங்க ஒரு நியத்து வைப்போமா, இந்த சம்திங் ஏதாவது ஒரு சேஞ்ச் எங்கட வாழ்க்கையில கொண்டு வரேன்னு நியத்து வைப்போமா? இன்ஷா அல்லாஹ். அப்ப ஒரு சப்ஜெக்ட பேசுவோம், நாங்க பார்க்காத ஒரு சப்ஜெக்ட். எங்கள்கிட்ட எங்கட அசில், எங்களை உருவாக்க காரணமாக இருந்தவங்க உம்மாவும் பாப்பாவும், மாமாவும் டேடாவும், உம்மாவும் பாப்பாவும். அப்ப நாங்க மிச்சமே இறக்கமாய்க்க வேண்டியது யாரோட? உம்மோடையும் பாப்பாவோட. ஆக கூட ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது யாரோ? உம்மாவையும் பாப்போம். நாங்க எல்லாம் சொல்றோம் தானே. ஆனால் நாங்க பார்க்காத ஒரு சைடு இருக்குது. நாங்க ரெண்டும் 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 என்று சொன்னாலும் நாங்க பார்க்காத ஒரு சைட் தான் வாப்பாவுடைய சைடு. குறிப்பா பெண் பிள்ளைகள் நல்லா யோசிங்க. ஆம்பளை புள்ளல் பெற்ற ஆம்பளைக்கு தெரியும் வாப்பா ஆம்பளை புள்ளையோட இறக்கமா பொம்பளை புள்ளையோட இறக்கமாண்டா. வாப்பா எப்படி கொஞ்சம் எங்கேக்கு வாசி, நாங்க எங்கேக்கு வாசி, கொஞ்சம் பொம்பளை புள்ளையோட இறக்கம் கூட. அதெல்லாம் அப்படித்தான் வச்சுக்கிறாங்க. ஆம்பளை புள்ளைகளோட உம்மா கொஞ்சம் கூட இறக்கம். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஆனா இன்றைக்கு ஒவ்வொரு வாப்பாக்கும் உம்மாக்கும் புள்ளை ரெஸ்பெக்ட் பண்ற அளவை பார்த்தா வாப்பா நதிங். வாப்பாட சைட் வெயிட் இல்ல. மீனவர்களே, பொதுவாகவே ஒரு ஒரு முறை உண்டு, அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கிறான். ஒரு புள்ள பிறந்துட்டா இந்த புள்ள பாக்குறது, நான் சும்மா சொல்றேனே, நாங்க பாக்குறது எங்கட உம்மாட சாஃப்ட்னஸ், எங்கட உம்மாட இறக்கம், எங்கட உம்மா எங்களைய தூக்குறது, எங்களோட உம்மா எங்களை அணைக்கிறது, எங்களோட உம்மா எங்களோட கொஞ்சிறது. உம்மாட சைட ஒவ்வொரு நாளும் நாங்க லைவா பார்த்துட்டு இருக்கிறோம்.
இதனால ஆம்பளை புள்ளையோ பொம்பளை புள்ளையோ எப்படி நாங்க நினைக்கிறேன்னு சொன்னா உண்மை சரியான இறக்கம் என்னையோட இல்லைன்றல்ல. ஆனால் ஒரு கோயிலுக்கு டபுள் சைடு இருக்கிற மாதிரி வாப்பட சைடு ஒரு பெரிய ஒரு பாரமான ஒரு சைடு இருக்குது. ஆனா அத நாங்க யாரும் பார்க்கல. வாப்பா காலையில வெளியே போயிட்டாருன்னு வைங்களே, வாப்பா மலையில நலைகிறது புல்லல் காண்றது இல்ல, வாப்பா வெயில்ல காய்றது புல்லல் காண்றது இல்ல, வாப்பா தொழில கஷ்டப்படுறது புல்லல் காண்றது இல்ல. வாப்பாட பாரம் கஷ்டம் புள்ளேட கண்ணுக்கு விளங்குறது இல்ல. இதனால புள்ளேலுக்கு குறிப்பா வாலிபர்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்றேன், எங்களுக்கு வாப்பட தியாகம் விளங்காததால நாங்க வாப்பாவை பாக்குறது தெரியுமா, உம்மா இறக்கம் வாப்பா உரம். உம்மாட்ட ஏதொன்றும் பேசலும் வாப்பாட்ட பேசலாது. பாக்குறோமா இல்ல? சொல்லுவாங்க ஒரு ஆம்பளை புள்ள அவருடைய வாப்பா யாரென்று விளங்கோணும் என்றா எப்ப இவர் ஒரு வாப்பா வாராரோ அப்பதானா வாப்பா யாரென்று விளங்கும். குறிப்பா இளந்தாரி புள்ள நல்லா விளங்கிக்கோங்க. நாங்க சமூகத்துல அலசி போட்டு பேசுறோம். உங்களுக்கு உங்களோட வாப்பா யாரென்று பார்க்கணுமா? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓடி வாராங்க. பேரப்புள்ளல் எடுத்து அணைச்சு அப்படியே முத்தமிட்டாங்க. முத்தமிட்டு சொன்னாங்க கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் வலது மப்கலத்துன் வ மஜ்பனத்துன். புள்ளைக்கு தானே ஒரு மனுஷன கோலையாக்கும் லோபியாக்கும் சொன்னாங்க. ஒரு புள்ள ஒரு மனுஷன லோபி, அதாவது கஞ்சனாக்கும் கோலையாக்கும். ரசூலுல்லாஹ்வோட வார்த்தை சாதாரண வார்த்தை இல்ல. ஸல்லல்லாஹு. ஒவ்வொரு புள்ளையிலும் விளங்குங்க. இப்ப நாங்க புள்ளை நினைக்கிறோம் தெரியுமா, பாப்பா மொல்ல போராஜா வாகனத்தை எடுத்துட்டு சும்மா போங்க பாப்பா பயந்து பயந்து பயந்துக்காம. ராவேல தனியா போவான சும்மா போங்க பாப்பா எல்லாத்துக்கும் பயந்து பயந்துக்காம. விட்டு போடுவாப்பா சும்மா வீண் சண்டை அப்படி பொறுமையாக்கணும். சும்மா நீங்க அப்படி விட்டு கொடுக்கலாம். புள்ளையோட மைண்ட் செட்ல இருக்குது வாப்பா தைரியம் இல்ல, வாப்பா பயம். நான் தைரியம், நான் யாருக்கும் பயம் இல்ல. சரியா இல்லையா? 90% வாப்பாட வாலிப சைடு எடுத்து பார்த்தா உங்களை விட ஸ்ட்ராங்கா இருந்தவங்களா தான் இருக்கும், உங்களை விட ஸ்ட்ரென்த்தா இருந்தவங்களா தான் இருக்கும். எப்ப ஒரு புள்ள பிறந்துட்டோ பாப்பா என்ற அந்த கேரக்டர் இருக்குதானே, அந்த புள்ளைக்கா வேண்டி பயந்தவனா மாறிடுவான். ரசூலுல்லாஹ் ஹதீஸ். மஜ்பனத்துன், புள்ளைக்கா வேண்டி லோபியா மாறிடுவாங்க. நாங்க சொல்லலாம். இதை நான் இப்படி சொல்லக்கொள்ள ஏதோ ஒரு தியரி ஒன்றுமா இருக்கும். அன்பார்ந்த மாணவ வாலிபர்களே, யுவதிகளே, நீங்க பள்ளியிலேருந்து வெளியே போயிட்டு பாருங்க, உங்களோட ஷூட வேலை என்ன, உங்களோட வாப்பட ஷூட வேலை என்ன? நீங்க உடுக்கிறது வாப்பட தள்ளியில. இப்ப புள்ளைய செலவழிக்குள்ள வாலிப புள்ளைய எப்படி செலவழிக்க, மைக்கா மை பெட்ரோல் என்ற மாதிரி தான் ஏண்ட சொல்லி நான் செலவழிப்பேன். நீங்க பொதுவா யோசிங்க, படிச்ச புள்ளைகள் இந்த சைட்ல இருக்கிறவங்க, நான் ஏண்ட வாப்பட சல்லில வாங்குற ஸ்லீப்பர் ஷூ எவ்வளவு, ஏண்ட ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தக்கார வாப்பா, நான் இருக்கிற கடையோட ஓனர் வாப்பா, நான் செய்யற பிசினஸ் உடைய ஓனர் வாப்பா, அவரோட ஷூட விலை என்ன? நீங்க பள்ளிக்கு வெளியே போனா பாருங்க. பொம்பளை புள்ளைகள் பாருங்க, நீங்க போடுற ஷூட விலை என்ன, உங்களோட வாப்பா போடுற ஷூட விலை என்னன்னு சொன்னா அடிச்சு சொல்லலாம். உங்களோட வாப்பாட ஸ்லீப்பர் ஷூவை விட
4-5 மடங்கு எக்ஸ்பென்சிவா தான் உங்கள்கிட்ட இருக்கும். சரியா பிள்ளையா பிள்ளை? பயானா பார்க்க வேணும், இது பயானா பார்க்க வேணும். ஒரு விஷயத்த பிளாக் ஆர் ஒயிட் சரியா விளங்கிக்கோங்க. நாங்க போற சைட் கருப்பா வெள்ளையா. ஏன் உங்களுக்கு இவ்வளவு எக்ஸ்பென்சிவா வாங்கணும் என்று நினைக்கிற நேரம் வாப்பக்கு ஆசை இல்லாம இல்ல, வாப்பக்கு ஒரு நினைவு வந்துரும், ஏன் இவ்வளவு செலவழிப்பானே. புள்ள வந்து கேட்டா சரி வாங்கிக்கோ வாப்பா, நல்லத வாங்கன்ற. இஸ் த ஃபாதர், இவர் தான் வாப்பான்றது விளங்கிக்கோங்க. நான் ஏன் இந்த சப்ஜெக்ட பேசுறேன் தெரியுமா? மேலானவர்களே, இன்றைக்கு வாப்பா என்ற கேரக்டர் சின்னத்துல எங்கட ரோல் மாடல். நீங்க யாரு மாதிரி பாபா? நான் டெடாட புள்ள, நான் என்ன டெடாவ மாதிரி, ஏண்ட வாப்பாவ மாதிரி, ஏண்ட அபிய மாதிரி என்ற கொஞ்சம் பெருக்க கொல நீங்க யார மாதிரி அண்ணா. அப்பதான் ஒரு கேள்வி வர. இப்ப இவர் சொல்ற நான் கிரிக்கெட்டர மாதிரி, நான் ஃபுட்பால் பிளேயர மாதிரி, நான் அந்த ஆக்ட்ரஸ் மாதிரி, நான் அந்த ஸ்டார மாதிரி இல்லன்றீங்களா? எத்தனை ஆம்பளை புள்ள ரெடி நான் ஏண்ட வாப்பாவ மாதிரி சபையில சொல்றதுக்கு? நாங்க எப்ப சின்ன புள்ளையா இருக்கிறோமோ அந்த நேரத்துல எங்கட வாப்பா எங்களுக்கு லீடர், எங்கட வாப்பா கமாண்டர். எங்களுக்கு எப்ப எங்கட வாப்பா வயசாலி ஆகுறாரோ வீட்டுக்குள்ள வாப்பா ஜோக்கர். சரியா பிள்ளையா? இதுல பொம்பளை புள்ளைகளுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்குது, பொம்பளை புள்ளைகளுக்கு பெரிய பங்கு இருக்குது. வாப்பமார் வயசாலியாவி வீட்டுல இருக்கிற அவரும் ஒரு காலத்துல ஹாஜியார், அவரும் ஒரு காலத்துல கடையில சீட்ல உட்கார்ந்தவர், அவர் ஒரு காலத்துல டிரைவிங் பண்ணி போனவர். இப்ப வயசாலியாவி ஒரு சேர்ல உட்கார்ந்த. சரி, பொம்பளை புள்ளைகள் நல்லா கணக்கு எடுத்துக்கோங்க, விளங்கிக்கோங்க. எங்கட புள்ளேல் தேர்ட் ஜெனரேஷன் பேரம் புள்ள வீட்டுல பைக் தாக்குறது டெடாமா, என்ன டெடாப்பான்ற அப்பாவ ஏசுற கொலப்புற நடக்குதா இல்லையா? எத்தனை பொம்பளை புள்ளேல் உங்கட புள்ள உங்கட வாப்பாவை கொச்சப்படுத்துற நேரம், உங்கட வாப்பாவோட அந்த மட்டம் தட்டி பழுவுற நேரம், உங்கட வாப்பாவை கோபப்படுத்துற நேரம், 2 தட்டுன புள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறோம்? என்ன சொல்ற? பாபா டோன்ட் டு தட், டோன்ட் சே லைக் தட், தட்ஸ் ஆல் ஃபினிஷ் இல்லன்றீங்களா? ஆனா எங்கட கணவரிட முன்னால புள்ள கால நீட்டினா பட்டாரன்னு கோம்பார அடிக்கிற, ஜெடாட முழுக்க கைய நீட்டினா வெளுப்பம் பார்த்துக்கோ. உங்களோட கணவனோட இருக்கிற பாண்ட் ஏன் உங்களோட வாப்பாவோட கலர் இது? வாப்பா வயசாலியாவே. நான் சொல்றது சைக்காலஜிக்கல் சைட்ல பாருங்க, சரியா பிள்ளையா? மேலானவர்களே, எப்ப ஒருத்தருக்கு அதிகம் பேசணும் என்று நினைவு வரும் என்றால், எப்ப ஒருத்தருக்கு அதிகம் பேசணும் என்று நினைவு வரும் என்றா, எப்ப அவர் ஒரு இடத்துல இருந்து என்ன சொல்றது அவாய்ட் பண்ற ஒதுக்கப்படுறாரோ அப்ப அவருக்கு பேச நினைவு வருமா? பொம்பளைக்கு விளங்குறதுக்கு லேசியா சொல்றேன்டா, எனக்கு ஒரு புள்ள இருக்குது, நாங்க நல்ல இறக்கமா பார்க்கல, செகண்ட் பேபி எங்களுக்கு கிடைச்சிட்டு, இப்ப எல்லா புள்ளையும் வாரவங்க எல்லாம் அந்த புள்ளையோட விளையாட கொள்ள மூத்த புள்ள கொஞ்சம் பெரளி பண்ணுமா இல்லையா? கொஞ்சம் பேச பாக்குமா இல்லையா? மாமா மாமா ஜெடா ஜெடான்னு பேச பாக்குமா இல்லையா? அப்ப டாக்டர்ஸ் மார் என்ன சொல்லுவாங்க, சைக்கட்ரிஸ்ட் மார் என்ன சொல்லுவாங்க, அப்படி 2வது புள்ள திடீரென்று மூத்த புள்ள முரண்டு தனமாவிரும் சொல்லுவாங்க. என்ன ரீசன்? உங்களுக்கு அதுக்கு போற ஒரு புள்ள இருக்குதா, அந்த புள்ளைக்கு பேசுறதோட மூத்த புள்ளையோட பேசுங்க கதைங்கன்னு சொல்லுவாங்க. சரியா பிள்ளையா? இன்னைக்கு ஏன் எங்கட வீட்டுல இருக்கிற வாப்பமார் பேச எல்லாத்திலும் பேச ரெடியா வர தெரியுமா?
வயசாளி ஆளுனா புத்தகத்தை போற உட்கார்ந்தா ஒத்தரும் கணக்கெடுக்கல வீட்டுல. வாப்பமாத மைண்ட் செட் அத ஒரு ஏஜுக்கு பின்னுக்கு தான் இருக்கும். எங்கட மைண்ட் செட் ஒரு அளவுல, சின்ன பிள்ளைட மைண்ட் செட் ஒரு அளவுல. வாப்பமார பொறுத்த வரையில ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பின்னால போன நேரம் நல்ல விளங்குங்க. ஏதாவது செல்ல கொள்ள அவர் செல்வாரு, அந்த காலத்துல நாங்களும் இப்படிதான், அந்த காலத்துல நாங்க இப்படி செஞ்சோம் அப்படி செஞ்சோம் என்ற கொள்ள பேசத்தான் செய்வாங்க. நான் கேக்குறேன், எங்கட பஜார்ல பிசினஸ் பண்ண கொள்ள எங்கேயோ ஒரு காட்டான கொண்டாந்து முதலாளி எந்த முதலாளி முதலாளி பட்டம் கொடுக்கிறோமா இல்லையா? செருப்பு போட தெரியாம வெறுங்காலோட வாரவனுக்கு பாஸ் எந்த பாஸ் என்று கேக்குற, அவனுக்கு பாஸ் என்னன்னு தெரியாது. பாஸ் என்ன பாஸ் முடாதோடு முடாத பலன்னு யாருன்னு கோமர் இப்படியாவது எங்கட பிசினஸ் செஞ்சு சொல்றதுக்கு செருப்பு போட தெரியாதவனுக்கு பாஸ் பாஸ் என்று பேசுறோம் இல்லைங்களா? ஆக நடத்த மோசமான பெண் என்று நல்லா தெரியும். மேடம் எந்த மேடம் உங்க அக்கால ஒரு அரி லட்சம் என்று மல்பா போடுறேன். என் பிசினஸ் பண்ணிக்கொள்ள தெரியும் நடத்த கெட்ட பொம்புல என்று என்றாலும் மேடம் என்ற பியூட்டி என்று அதென்ற நான் கேட்கிறேன். ஏன் ஒரு பொருளை வித்து கொள்றதுக்காக வேண்டி நடத்த கெட்ட பொம்புலைக்கும் மேடம் என்றும் செருப்பு போட தெரியாதவனுக்கு பொஸ் என்றும் என்னைய பெற்று வளர்த்த வாப்பாவோட 10 நிமிஷம் உட்கார்ந்து சொல்லுங்க டேடா ஓ டேடா அப்படி டேடான்னு ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எங்களுக்கு என்ன நசீப் இல்லையா? யோசிப்பாரு. அது சிங்கள கலக்கலதே பல பலதே. நாளைக்கு நாங்க வயசாகினாலும் இதுதான் நடக்கும், நாங்க வயசாலியாகினாலும் இதுதான் நடக்கும். இன்னைக்கு நிறைய வீட்டுல வாப்பமார பறக்கத்துக்கு பாவிக்கிற டேடா நான் ஊடு எடுத்துக்கிறேன், நீங்க தான் முதலாவது கதவை திறக்கணுமே, தெரியும் வாப்ப பட்ட கஷ்டத்துல தான் இவர் வளர்ந்துக்கிறேன். இப்ப டேடா நீங்க தான் ஊடு ஓப்பனிங்க்கு வரணுமே, ஊடு ஓப்பனிங்க்கு ஆள் இல்லாத டைம்ல ரிப்பன் வெட்டா டேடா, வீட்டுல இருக்கிற பங்கன்ல டேடா தொங்கல்ல, வெஹிக்கிள் ஒன்று வாங்க செலக்ட் பண்ண போக்கல பாபா டார்லிங், வெஹிக்கிள் எடுத்து கொண்டாட போல ஆக்சிடென்ட் ஆயிடப்படாது, முசீபத்தில் வந்துடப்பாது, டெடாவை முன் சீட்ல ஏற்றி கொண்டாடு. அன்றைக்கு கொண்டாந்து இறக்கின டெடா மர்வம் முன் சீட்ல ஜீவித்தக்கே இல்ல. கொமனா நடக்கிறத பேசுவோம். நாங்க எங்களுக்கு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணி கொள்ளலாது. நாங்க வைஃபோட போறோம்டா வைஃபோட வச்சு கொண்டு போவோம், புள்ளையோட போடுவோம். என்னைக்கு வாப்பாவை கார்ல ஏத்துறோமோ வேன்ல ஏத்துறோமோ அவரை முன்னுக்கு வச்சுட்டு போறதால என்ன குறைய போகுது? டெய்லியா டிராவல் பண்றோம், ஒன்ஸ் இந்த மந்த் ஆக கூடினா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை போறோம். என்ன மனசாட்சியோட வாப்பாவை பின்னுக்கு சீட்ல போட்டு வச்சுட்டு போறது? விளனவர்களே, வாலிபர்கள் நல்ல விளங்குங்க. புள்ளேல் நிறைய புள்ளேல், நான் யூத்தோட நியாயமா இதை ரிசர்ச் பண்ணிட்டு பேசுறேன். ஒரு புள்ளையோட பேசுற நேரம் அவர் சொன்னாரு, எங்கட வாப்பா எல்லாம் கொஞ்சம் இறக்கப்பாடு இல்லாதால். இனி எங்கட வாப்பாக்கு எங்களை பார்த்து விளங்காது. எங்கட வாப்பா 21 வருஷம் வெளிநாட்டுல உண்மைத்தான் எங்களோட அவ்வளவு கஷ்டப்பட்ட சொல்றோமா இல்லையா? இனி வாப்பாக்கு எங்களோட இறக்கம் இல்ல சொல்ற. டேடாக்கு எப்பயும் பிசினஸ் 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 கடை கடை கடை, மாமாவை பாக்குறோம் இல்ல, எங்களைய பாக்குறோம் இல்ல. எங்கட மூளை தலையில யோசிக்கணும், டேடா பிசினஸ் 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 என்ற அலையிற வார ப்ராஃபிட்ட கொண்டு போயிட்டு வேறையில போடுறதுக்கா? யோசிச்சு பாருங்களேன். டேடா கடை 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 அலையிற, டேடா வியாபாரம் 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 என்று ராப்பவலா ஓடுற சைவ கடையில போயிட்டு தோசை தின்னதுக்கா? மாமாக்கும் பாபாக்கும் செலவழிக்கத்தானே, மாமாவும் பாபாவும் நல்லா இருக்கிறதுக்கு தானே. இந்த சிந்தனையை யாரு போன்ற உம்மமாறு? டேடாக்கு ஃபேமிலிக்கு டைம் செலவழிக்க டைம் இல்ல. டேடா பிசினஸ் பிசினஸ் என்று ஓடிடுவாரு, டேடா கடை 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 என்று ஓடிடுவாரு. பெண்கள் விளங்குங்க, அதுதான் சொல்லுவாங்க என்னது,
ஆணுக்கும் உம்மாக்கும் பாப்பாக்கும் உள்ள டிஃபரண்ட் இதுதான். அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கிறான். அது சஹாபாக்களுடைய பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை செஞ்சா சொல்லி காட்டுவாங்க. ஆம்பளைக்குள்ள அவட குணம் அல்லாஹ் எப்படி படைச்சிக்கிறான்னு சொன்னா கேட்டா மட்டும்தான் சொல்லி காட்டுவாங்க. நான் வளமையா சொல்றேன், உங்களோட வாப்பமார் குவைட்லயோ கட்டார்லயோ துபாய்லயோ யூகேலயோ சைனாலயோ வருஷ கணக்குல இருக்கிறாங்களா? உங்களோட வாப்பட செருப்ப கழுவி கொடுத்தாலும் போதாது. விளங்குதா? ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும் விளங்குங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிற, நானும் என் வைஃபும் சேர்ந்தே வாழணும், ஒரு நாள் சரி நாங்க பிரியப்படாது, நாங்க சாப்பிட்டாலும் ஒரே பிளேட், இதுதான் ட்ரீம். கல்யாணம் முடிச்சு புரியுதுல, நாங்க அப்படித்தான் இருப்போம். இதே கவலை, இதே யோசனை, இதே இதே என்னது விருப்பம் உம்மா வாப்பாக்கு இல்லாம இருந்துக்குமா? நீங்க நல்ல ஐக்கோணம் என்றதுக்காக வேண்டியதான், என் புள்ள நல்ல ஐக்கோணம் என்றதுக்காக வேண்டியதான் வாப்பா தட்ட தனிய கட்டார்லயும் துபாய்லயும் யூகேலயும் பிரான்ஸ்லயும் இருக்கிறாங்க. இல்லைங்களா? இங்க யூரோப்ல போயிட்டு வேலை செய்யறவங்க எல்லாம் மேனேஜர் போஸ்ட்ல ஆயிக்கிறாங்க. இங்க இந்த யூரோப்புக்கு போனவங்க, மிடில் ஈஸ்டுக்கு போனவங்க எல்லாம் பெரிய பெரிய கம்பெனில அக்கௌண்டன்டா இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் தான் அப்படி, மத்த எல்லாம் ஹார்ட் ஒர்க், தூக்கம் இல்ல. நான் ஒரு வாப்போட பேசினேன், நான் அந்த மாதிரி நான் டென்ஷன் ஆகல. பெருநாள் அன்று அவர் எனக்கு மெசேஜ் ஒன்று அனுப்ப, நல்லா விளங்குங்க, உங்களோட வாப்பா யாருன்னு விளங்கணும் என்றா பெண்கள் வெளிநாட்டில் இருக்கிற உங்களோட கணவன்மார்கள் எந்த நாட்டில இருந்தாலும் சரி, யாருன்னு விளங்கணும் என்றா விளங்குங்க. எனக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்புறாரு, பெருநாளுக்கு விஷ் பண்ணி அனுப்புறாரு. இப்ப நான் சொன்னேன், கால் எடுத்து அந்த வாய்ஸ் மெசேஜ் போட்டேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால. வலைசலாம், என்ன பாய் சோமாய்க்கிறீங்களா, உங்களுக்கு என்ன பெருநாள் எல்லாம் எப்படி போகுது? பள்ளியில இருந்து செல்றேன் மேலானவர்களே, அவர் போட்டோ ஒன்று அனுப்பினார். சாரத்தோட பெனியனோட அவர் கட்டில படுத்து கொண்டு போட்டோ ஒன்று அனுப்பினார். அனுப்பிட்டு போட்டிருந்தாரு, அதுல எங்கட பெருநாள் இதுதான். அதுல ஒவ்வொரு புள்ளையிலும் யோசிங்க, ஒவ்வொரு பெண்களும் யோசிங்க. என்ன சொன்னாரு தெரியுமா? எங்கட பெருநாள் எப்படி தெரியுமா? ஒவ்வொரு வெளிநாட்டுல இருக்கிற வாப்பமாரும் தான் புள்ளைய சொல்ற, டெடா கட்டார்ல, டெடா ஜப்பான்ல, டெடா கொரியால, டெடா யூகேல, புள்ளைய சொல்ற டெடா பெருநாளைக்கு அதை வாங்கு, இதை வாங்கு, இதை வாங்கு. இப்ப வீடியோ கால் காட்டுறதானே, எல்லாம் வாங்கி போட்டு பெருநாளைக்கு டெடா நல்ல ஐக்கா, பாப்பா நல்ல ஐக்கா, டெடா நல்ல ஐக்கா, ஏய் நல்ல ஐக்கா, நல்ல ஐக்கி நல்ல ஐக்கண்டு அந்த தட்ட தனியே இருந்து ஜஸ்ட் a மூவி, ஒரு படம் பாக்குறாரு வாப்பா. பொடிய நல்லா உடுத்திக்கிற, தாத்தா நல்லா மகள் நல்லா உடுத்திக்கிற, வைஃப் நல்லா உடுத்திக்கிற, டெடா இதான் என்ன பெருநாள் உடுப்ப, மாஷால நல்ல நல்ல நல்ல. டெடா எங்க? தட்ட தனிய ரூம்ல இல்லன்றீங்களா? மேலானவர்களே நல்லா விளங்கிக்கோங்க. ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒரு வாப்பா சொன்னாரு, நாங்க வெளிய ஹோஹோண்டு பெரிய வாகனத்துல லக்ஸரியா போறதான், ஆனா மேனேஜ்மெண்ட் போர்டு கூட்டுற நேரம் உட்கார வச்சு கிளிப்பான் கிளி ஏர் கண்டிஷன் ரூம்ல ஏசி பச்சிட்டு வருவோம், வெளியே வரக்குள்ள கொலரைஸ் ஆகிக்கொண்டு வார எம்டி கிளிக்கிற கிளிக்கு. எவ்வளவு பெரிய பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் ஒரு ரிஸ்க் கொண்டு இருக்குது. மேலானவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வாப்பட சைட பாருங்க. வாப்பாக்கு குறிப்பிட்ட காலம் ஆக்கின சரி பப்பட் மாதிரி வச்சிடாதீங்க. சில பெரிய பெரிய ஹாஜியார்மார், பஜார கலக்கின ஹாஜியார்மார், ஆத்தரைட்டிஸோ பேரலைஸோ வந்து புட்டுவத்துல உட்கார்ந்துட்டா வாசல்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிற வாரவம் பாக்குற ஒன்னு ஹாஜியார் என்ன ஜியோ கேபிள்ல தாமா அரை பத்தங்க அங்கிட்டு முள்ள போற மாத்தினா கதைக்கு ஸ்டார்ட் ஆகுவாரு. நடக்குதா இல்லையா?
வீட்டுல இருக்கிற நாங்க பேசினா எங்கட வாப்பாயே ஊர்ல உள்ளவங்களோட பேசணும். நான் கேக்குறது சரியா பிள்ளையா? நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன் இளந்தாரி பிள்ளைகிட்ட, யங்ஸ்டர்ஸ், இவ்வளவு உங்களையும் படிக்க வச்சு கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கிக்கிறதானே. அது இந்த சைட் பிள்ளைகளுக்கு மாஷா அல்லான்னு நல்லாவே இருக்கிறீங்க. உங்களுக்கு சிங்களம் தெரியும், தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், சில பேருக்கு ஜெர்மன், சில பேருக்கு பிரெஞ்சு, எத்தனையோ பாச தெரியும், நல்லா இருக்கிறீங்க. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களோட மனசுகிட்ட நீங்க கேளுங்க. இன்கேஸ் உங்களோட வாப்பா இன்றைக்கு மௌத்தா பேசு, நாளைக்கு மையத்தை கொண்டாந்து வச்சுட்டு மகனே நீங்க வந்து தொழுவீங்க, நீங்க இன்றைக்கு அவுடி கார்ல போறதுக்கு காரணம் உங்களோட டேடா, நீங்க BMW போறதுக்கு காரணம் உங்களோட டேடா, இவ்வளவு பெரிய ஃபேமிலியில கல்யாணம் முடிக்கிறதுக்கு காரணம் உங்களே டேடா, இன்னைக்கு 4 பேர் மதிக்கிற நிலைமைக்கு கொண்டாந்து வச்சது உங்களோட டேடா, மவுத்து நீங்க சொல்லுவீங்க. ஒரே ஒரு சான்ஸ் உலகத்துல கொடுக்கப்படும். உங்களோட டேடாவை அடக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னால மகனுக்கு ஒரு சான்ஸ், தொலை வந்தவங்க எல்லாம் வச்சு ஜனாதா தொழுவிக்க நீங்க தொழுவிக்கணும். தொழுவிக்கணும் தானே? இந்த ஜனாதா தொழுகையில அல்லாஹ் ஒரு சான்ஸ் தாரான். வாழ்க்கையில ஒரே ஒரு டைம், லாஸ்ட் ஒரு சான்ஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். என்னது? உள்ள தக்பீரை கெட்டுவாரு, இந்த பள்ளி நிறைய கிரௌட் இருக்கும், சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவாரு, 2வதுல ஸலவாத் ஓதுவாரு, 3வதுல வாப்பக்கா வேண்டி யா அல்லாஹ் என் வாப்பா என்ன இந்த நிலைமைக்கு கொண்டாந்து வச்சாரு, யா அல்லாஹ் அவட பாவத்தை மன்னி என்று அந்த வாப்பா மண்ணில இருந்து மண்ணுக்கு கீழே போறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னே ஒரு சான்ஸ் கிடைக்குது. கிடைக்குதா இல்லையா? அடக்கிட்டோம், கியாமத் வரைக்கும் உங்களோட வாப்போட மொத்த பார்க்கலாம். இந்த கட்டத்துல வச்சா ஓதுற துவா எத்தனை பேருக்கு பாடம்? வீடியோ போட்டிக்க நினைக்கலாம், நான் கைய தூக்க செல்வேன். எத்தனை பிள்ளைகளுக்கு பாடம்? என்னைய வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஸ்டாண்டர்டா ஜென்டில்மனா கொண்டாந்து வச்ச வாப்பாக்கா வேண்டி ஓதுற துவா எத்தனை பேருக்கு பாடம்? செல்ஃப் ஸ்கேன் ஒன்று பண்ணுங்க, உங்களுக்கு பாடமா இல்லையா? அது பாடம் என்றா சந்தோஷம், இல்லாட்டி எங்களே மாதிரி நன்றி கெட்டவனும் யாரும் இல்லை. இவ்வளவு வளர்த்து ஆளாக்கிற வாப்பாக்கா வேண்டி 4 வசனம் பாடமாக்கத்துக்கு நசீபு கெட்ட புள்ளைகள் என்றா நாளைக்கு எங்கட பிள்ளைகளே பார்க்குமா? எத்தனை பேருக்கு பாடம்? மேலானவர்களே, ஒரு ஜனாதா கொண்டு வந்து வச்சாங்க. ஜனாதாவை கொண்டு வந்து வச்சு மையத்தை தொழுவீங்கன்றாச்சு. கொஞ்ச நேரம் போகுது, பாத்தியாவது ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு அமைப்புக்கு ஜனாதா வச்சு சில பேர் பயம் பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஸ்டைல். நானும் ஏதோ ஒரு தேவைக்கு நான் டிரெக்டா இன்வால்வ் ஆகிறத மட்டும் பேசுறேன். எத்தனை அங்கலிஞ்சல கேட்டதை பேசினா சில நேரத்துக்கு அலர்ஜிக் ஆகிடும். அதனால நான் எங்கேயோ போற பயணம் அந்த பள்ளியில இறங்கினா பார்த்தா தெரிஞ்ச பாட்டு யாரப்பா மையத்து இப்படி ரைட்டு உட்காந்து ஓல செஞ்சுட்டு ஓதுறோம் 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 தொழிற்க வாக்கில்ல. அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு வந்து பார்த்தா அதிரத்து மோகொண்டு பேசுறான். கேட்டேன், அதிரத்த ஷேர் ஏன் மையத்தை தொழிக்கல என்ன யார் சரி வரைக்காது ஒரு 15 நிமிஷம் பட்டாச்சு. அதுதான் பேசிக் கொண்டிருக்கிறோம். என்னண்டா மகன் நான் ஷோர்ட்டா சமரிய சொல்றேன், 14 புள்ளேல். உம்மமார் விளங்குங்க, உம்மமார் விளங்குங்க. எங்கட புள்ளைகளுக்கு எல்லாம் படிச்சு கொடுக்கிற, எல்லாம் படிச்சு கொடுக்கிற, ரிஸ்க் எடுத்து படிச்சு கொடுக்கிற. போட்டு ஆரம்பத்துல நர்சரி என்ன இருந்துச்சு, எல்கேஜி, அதுக்கு போற பிற்காலத்துல நர்சரி, அதுக்கு போற கிண்டர் கார்டன், அந்த கார்டன் இந்த கார்டன் வந்து விட்டா ஒரு வருஷம் பிள்ளைய கொண்டு போயிட்டு நர்சரியில போட்டுருவோம். அதுக்கு இன்னொரு பேர் வரும், ஏதோ ஒரு கார்டன். புள்ள பிறந்தத்துல இருந்து படிச்சு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பெண்களும் யோசிங்க,
உங்களோட புள்ளையில வீட்டுக்கு போயிட்டு கேளுங்க, பாப்பா நாளைக்கு நான் மௌத்தா போனா ஏண்ட மையத்தை தொழுவிக்க தெரியுமான்னு கேளுங்க. தெரியாண்ட உங்களோட புள்ள சொல்லிச்சா டோட்டலி லாக், எதை கொடுத்தும் வேலை இல்ல. 12 இல்லாட்டி 14 புள்ளையாம் தொழுவிங்கடா. நானா சொல்றான் தம்பிக்கு தொழுவிக்க சொல்லி, தம்பி நானவ தொழுவிக்க ஆளு கால் காட்டுற. அப்ப நான் கேட்டேன், உங்களோட மூத்தவர் யாரு என்று. அப்ப எங்களை விட வயசுல மூத்த ஒருத்தர் வந்தாரு. ராஜி நீங்க தொழுவீங்களேண்டு. மன்னிச்சுக்கோங்க, அது எனக்கு தொழுவிக்க தெரியாது. கண்ணீர் வடிக்கணுமா இல்லையா? ஸ்ரீலங்கால மட்டும்தான் சொல்றேன். ஒரு ஜனாதாவை கொண்டு வந்து தொழுவிக்க சொன்னாங்க. தொழுவிக்க சென்ன நேரம் அவர் வந்தாரு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு, பெருநாள் தொழுவமாய் 4 தக்பீரை கட்டி தலாம் கொடுத்துட்டான். எல்லாருக்கும் அந்தும் கொந்தும் ஆகிருச்சு. தனிய வாங்க ஊரை செல்றது. என்னப்பா ஒருத்தர் சொன்னாரா 4 தக்பீரை கட்டினா சரியாது. இன்னொரு இடத்துல இதை விட பெரிய பள்ளிவாசல், ஜனாதா தொழுகைக்கு பெரிய கிரவுட், 2 தட்டும் புல். அவ்வளவு நல்ல மனுஷன் வாப்பா, பெரும் கொடை வல்லர், ஜனாதா வச்சிருக்குது. வாரார் ஒருத்தர் தொழுவிக்கிறதுக்கு, தக்பீரை கட்டிட்டு சூரத்துல் ஃபாத்திஹா சும்மா மெட் போட்டு ஓதுறாரு. எங்க மையத்து தொழுகையில ஒருத்தர் பின்னுக்கு சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் 80-90க்கு மிரிக்கிறார் அவரு. அவர் வளர்லால் என்கிட்டே மாறாரு. எங்கடது கொஞ்சமா அமீன்ல நீக்கும். அந்த ஊர்ல ஒரு முக்கியமான ஆள் என்று சொன்னாங்க. ஒரு வயசாளி ஒரு கத்தினாரு. அது பள்ளியில செல்ல இயலாது. உடுகடா தொழுகை எல்லாரும். அவர் கத்தின கத்துக்கு நிறைய பேருக்கு தொழு உடுபட்டு. பைத்தியம் விளையாடுறீங்களா பள்ளிக்குள்ள வச்சு? தொலை தெரியாதவன் வந்து தொலை வச்சிருக்கிறீங்க. அது போல சொன்னாங்க, இல்ல வேற ஒருத்தர் சொல்றீங்கன்னா உடனே அவசரமா பள்ளி ஆகுற தொழிற்சார். நான் கேட்கிறேன், இவ்வளவு பெரிய ஜென்டில்மேன் நல்லா வாழ்ந்த ஒரு மனுஷன் மையத்து அல்லாஹ் அவரை சொர்க்கவாதியாக ஆக்குவானாக. புள்ளேல செஞ்ச மிஸ்டேக், மையத்து தொழுக ஒழுங்க தொழக்கூடிய நசீப் இல்லாம போறேன்டா, நாளைக்கு எங்கட புள்ளேல் எங்கட மையத்தை தொழிப்பாரு எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குது? யோசிச்சு பாருங்க மேலானவர்களே. எனவே பொதுவா ஆம்பளை புள்ளைகள் விளங்கிக்கோங்க. எங்களுக்கு ஒரு பெரிய சைடு ஒன்று இருக்குது, நாங்க பார்க்காத சைடு. ஒரு மனுஷர் வாராரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபியே நாயகமே இந்தி மாலு, நான் தமிழ்ல சேர்த்து போறேன். நபியே நாயகமே, அபூ தாவூதுல வரக்கூடிய ஹதீஸ். நபியே நாயகமே, எனக்கிட்ட பணமும் நீக்கி பிள்ளைகளும் இருக்குது, ஏண்ட வாப்பா ஏண்ட சொத்தெல்லாம் கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புள்ள நீ சம்பாதிச்சது உனக்குரியது, வாப்பா கேட்ட உன்ன சொத்தை நீ கொடுத்துதான் ஆகணும். சுபஹானல்லாஹ். ஏன் அந்த ஹதீஸ்க்கு இஸ்திம்பாத் சொல்லுவாங்க, உங்களை உருவாக்கி வளர்த்து ஆளாக்கினதே வாப்பா. பெருநாளைக்கு வாப்பாவோட முசாஃபா செய்யற எத்தனை பேர் இருக்கிறோம்? சேர்த்து வாப்பாவோட முசாஃபா செய்யற எத்தனை பேர் இருக்கிறோம்? எங்கட புள்ள எங்களோட கொஞ்சம் பேசாம போனா எங்களுக்கு கவலை இல்லையா? எங்களுடைய கோமா, டெடாவோட கோமா, ஜவாங்க சாக்லேட் வாங்கி தரவா கேட்கிறோமா இல்லையா? நாளைக்கு எங்கட வாப்ப இருந்து யோசிப்பாரா இல்லையா? ஒரு வயசாளி சொன்ன, ஒரு இடத்துல கொத்துபா பண்ணிட்டு இறங்குறேன், நான் ஏரியாவை வாய்க்கு வந்துடாம பாதுகாத்து கொள்ளணும். ஒரு வயசாளி ரூமுக்கு வந்தாரு. அப்படி என்ன ஜுப்பாவை இப்படி பிடிச்சி ஒரு 2-3 நிமிஷம் அழுந்தாரு. அழுந்துட்டு சொன்னார், ஹஜ்ரத் நான் வெளிநாட்டிலே இந்த கிட்டத்தட்ட 28 வருஷம் நினைக்கிறேன் காலம் ஒன்று சொல்லி, இத்தனை வருஷமா நான் வெளிநாட்டுல இருந்தேன். கல்யாணம் முடிச்சு புதுசுல போனது, போற வார நான் நோயாளியாவித்தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். ஆனா இன்றைக்கு எந்த புள்ளல் நாய்க்கும் இணைய கணக்கெடுத்தது. நல்ல விளங்குது. நாங்க ஒரு எவ்வளவு அசிங்கமான நிலைமைண்டா. நான் கேட்கிறேன், கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்பார்ந்த வாலிபர்களே, உங்களோட வாப்பா ஸ்மார்ட்டா ஸ்ட்ரென்த்தா
இருக்கிற நேரம் சிங்கம்மா இருக்கிற நேரம் நீங்க உங்களுக்கு தெரியுமா யாரு இது என் வாப்பா என்று சொல்றது பெருமை இல்ல. உங்களோட வாப்பா நோயாளியாவி புத்தகத்துல இருக்கிறாரு, நடந்து கொள்ள எல்லாம் இருக்கிறாரு, சம்பந்தம் இல்லாம பேசுறாரு, பேச ஸ்டார்ட் ஆகினா முடிக்கவே மாட்டாரு. இந்த நேரத்துல கொண்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க பாருங்க, திஸ் இஸ் மை ஃபாதர். அப்ப நீங்க கிரேட். நாங்க எத்தனை பேர் இருக்கிறோம் இதே கோல் ரோட்ல கல்யாணத்துக்கு வாப்பாவை ஒழிச்சு நம்புவீங்களா? புள்ளையிட கல்யாணம், பேத்தியிட கல்யாணம், அப்பாவை ஒழிச்சு துவா பெற்ற கல்யாணமா பதுவா பெற்ற கல்யாணமா? வளர்த்து வந்து ஆளாக்கின புள்ள கல்யாணம் முடிக்குது, நாணமாரெல்லாம் சேர்ந்து ஒழிச்சு வாப்பாவ. ஏண்டா அந்த வாப்பாட அந்த குறைப்பாட செல்ல மாட்ட சேர்ந்து உங்களோட ரிலேஷன் தெரியாது. வாப்பாக்கு சின்ன ஒரு நோய், அது கொஞ்சம் கேவலம் மாதிரி. கல்யாணத்துக்கு வாப்பாவை தூக்கிட்டாங்க. இவ்வளவு பதுவாண்டு யோசிங்க. பொம்பளை யோசிங்க, ஆட்கள் வார நேரத்துக்கு முதலாவது ஓனி வாப்பாக்கு. டெடா வளவலன்னு பேசப்படாது, கொஞ்சம் மறுவாதி ஆயிக்கணும். பொன் பார்க்க வார மகள் வீட்டுல இருந்து வாராங்க, மிச்சம் பேசிக்கொள்ளவானும் சத்தம் இல்லாம. பாப்பா பேசி பாலிய விரட்டிடுவாரு. ஏன் எங்களுக்கு செல்லாது? எங்கட வாப்பா தான் வயசானு, கொஞ்சம் அப்படி பேசுவாரு, கணக்கெடுக்கணும். எங்கட வீட்டுல எப்படி சின்ன புள்ளைய செல்லமா பாக்குறோமோ இதே மாதிரி மேலானவர்களே எங்கட வாப்பாவையும் நாங்க செல்லமா பாருங்க. வாப்பாவை இறக்கப்பாடா பார்ப்போம். மேலானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் எங்களுக்கு ஒரு கண்டிஷன் போட்டாங்க. ரிலல் ரப்பி, அதாவது என்னது ரிலல் வாலிதி, அல்லாஹ் உங்களோட இறக்கமா ஈக்கணும் என்றா உங்களோட வாப்பா உங்களையோ பொருந்தி கொள்ளணும் என்றார். ஊரே நீங்க நல்லவன் என்று, ஊரே உங்களே நல்லவர் என்றது, நாடே உங்களே நல்லவர் இருந்தது, கூட்டாளி மாதிரில அவ பெஸ்டான ஆளு, உங்கள்ட்ட வேலை செய்யறவங்க ஹாஜியா இருந்தா தங்கமானவர், குடும்பத்துல எங்கட நான சுப்பிரியார். வாப்பாட மனசு வெந்தா அல்லாஹ் ஒரு நாளும் உங்களோட இறக்கமை சொன்னாங்க. அல்லாட பொருத்தம் வாப்பாட பொருத்தத்துல, அல்லாட கோபம் வாப்பாட கோபம். மேலானவர்களே, வாப்பாவை ஒதுக்கி கொண்டு நீங்க எத்தனை ஹஜ்ஜி செஞ்ச வேலை இல்ல, எவ்வளவு தௌபா செஞ்சீங்க. எனவே ரமலான் ஒரு சந்தர்ப்பம், எங்கட வாப்பமாரோட ஒரு முஹப்பத் உண்டாக்குவோம், ஒரு தொடர்பை உண்டாக்குவோம். பேசுற கதைக்கிற செலவழிக்கிறது இது கதையே இல்லை. நாங்க சொல்ற எங்கட வாப்பாவை நாங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல செல்ற, நாங்க அங்க வச்சு பார்த்தோம், எங்கட வாப்பா இங்க வச்சு பார்த்தோம், மைய தூட்டுறதுக்கு அதைத்தான் பேசுறாங்க. எங்கட வாப்பா கடைசியில நாங்க உடனே அங்க கொண்டு போனோம், இங்க கொண்டு போனோம், லத்திரம் சொல்லி கொண்டு போனோம், நவலோக்கே கொண்டு போனோம், ஆசிரியர் எங்க கூட பேசி வேலைக்கா நீ கண்ணை திறந்திக்கல நீ வராம. வாப்பாக்கு நோய், ஓவத போன் பேசிட்டு அங்க கொண்டு போங்க, இங்க எங்க கொண்டு பேசி வேலைக்கா. ஒரு வாப்பா சொல்றாரு, எந்த பொஞ்சாதி மௌத்தா போக்கல மகன் இல்ல, அவன் பேரை செல்லக்குள்ள கிட்டுக்குட்டு பாக்குறா. மௌத்தா போன போறோம், நீங்க என்ன பெருமை பேசி வேலைக்குதா? யுத்தத்தை நெத்தி கடுவ கொஸ்ட பண்றதுக்கு எல்லாம் அது மாதிரி. எனவே மேலானவர்களே, கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நான் இது பயானா பேசல, கொமனா எங்கள்கிட்ட நடக்கிறத பேசுறேன். ரமலான்ல தௌபாக்கு முன்னால ஒவ்வொன்றா எங்கள் சேர்ந்து கிளியர் பண்ணுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் லைலத்துல் கத்ருடைய இரவுல எங்களை கபூலாக்குவான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தெளிவை தந்தருவானாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.